கோபம், கவலை உடலை பாதிக்கும். அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடுகின்றோம். தினமும் யாருடனோ எதற்காகவோ வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இப்படி நடந்தாலே அன்றைய நாள் முழுவதும் மனம் எதிலும் செல்லாமல் இந்த நிகழ்வினையே நினைத்து மூழ்குகின்றது. நம்மில் அநேகர் இப்படிதான் வாழ்கின்றோம். இப்படி எல்லோரிடமும் வாதிட வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. கழுகு என்றாலே பட்சிகளின் ராஜா என்கின்றோம். இந்த பறவையின் முதுகின் மேல் அமர்ந்து அதன் கழுத்தினை காயப்படுத்தும் தைரியம் அண்டங்காக்கைகளுக்கு உண்டு. ஆனால் அதற்காக கழுகு உருண்டு புரண்டு தன் வீரத்தினை காட்டுவதில்லை. அண்டங்காக்காவினை காயப்படுத்த முயல்வதுமில்லை. மிக உயர உயர பறக்க ஆரம்பித்துவிடும். காக்கைகளோ மூச்சு விடுவதில் கடினமாகி கீழே விழுந்துவிடும். இதுபோல்தான் நாமும் இருக்க வேண்டும். நம்மை நாம் முயன்று முன்னேற்ற பாதையில் சென்றால் பல தொந்தரவுகள் தானே விழுந்துவிடும். இதனை பற்றி யாரிடமும் பேச வேண்டிய அவசியமில்லை. யாரும் அடுத்தவர் வாழ்வில் என்ன பிரச்சனை என்பதை பார்ப்பதில்லை. பிறர் சொல்லி உங்கள் திறமையை அறிந்து கொள்வது என்பதனை காட்டிலும் உங்களின் சுய ஆய்வில் நீங்களே அறிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகவும் நலமாகவும் இருக்கும். ஒருவரின் இறுதி நேரத்தில் அவருடைய சாதனைகள் அவருக்கு பெரியதாக தெரியாது. அவரது நினைவில் நிற்கும் நிகழ்வுகளே அவருக்கு தோன்றும். ஆக நல்ல நிகழ்வுகளை நாம் நன்கு வாழும் காலத்திலேயே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது நம்முள் தான் இருக்கின்றது. நாம் ஏனோ அதனை வெளியில் தேடுகிறோம். வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நம் மனதினை வருத்தப்படுத்தும் அளவுக்கு நடக்கலாம். ஆனால் காலம் அதனை ஆற வைத்துவிடும். என் மகன், என் மனைவி, என் பணம் என எத்தனை நீங்கள் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டாலும் அவை ஒருவரை விட்டு நீங்கதான் செய்யும். தாமரை இலை மேல் தண்ணீர் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பலரிடம் காணப்படும் குறைபாடுகள் என்ன என்றால், என் திறமைக்கு என்னை சிறந்த பள்ளியில் சேர்த்திருக்கலாம், நான் கூடுதல் சாதனை செய்திருப்பேன், எனக்கு பாட்டில் ஆர்வம் அதிகம், ஆனால் அதற்கு எங்களுக்கு வசதி இல்லை என ஏதோ ஒரு குறையினை தன் வளர்ச்சிக்கு தடையாக கூறிக்கொண்டிருப்பார். பறவைகள் மூலம் எங்கெங்கோ விழும் விதைகள் நிலம் சரியில்லை, நீர்வளம் இல்லை என்று குறை கூறுவது இல்லை. கிடைக்கும் சூழ்நிலையில் முயற்சி செய்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மிக சிறந்த இடத்தில் இருக்கும் ஒருவரது பிள்ளைகள் எத்தனை சூழ்நிலை உதவி இருந்தாலும் அந்த இழப்பினை அடைய முடிவதில்லை. எந்த உதவியும் இல்லாத ஒருவர் உயர்நிலையினை அடைய தவறுவதுமில்லை. பூர்வ ஜென்ம பலன் என்ற ஒன்று இருந்தாலும் மனதினை ஒருமுகப்படுத்தி அதில் ஈடுபடும் பொழுது வெற்றி உறுதியாகின்றது. நம்மால் முடியுமா என்று நினைப்பதை விட நம்மால் முடியும் என்று நினைப்பதும் கவன சிதறல் இல்லாமல் இருப்பதுமே வாழ்வின் முன்னேற்றத்தினை முடிவு செய்கின்றது. உணர்ச்சிகள் நம் உடலை பாதித்து பாடாய்படுத்தி விடுகிறது. அதிக கோபம் கல்லீரலை பலவீனப்படுத்துமாம். அதிக கவலை வயிற்றினை பாதித்து சதா வயிற்றில் பிரச்சனை இருக்குமாம். அதிக தூக்கம் நுரையீரலை பாதிக்குமாம். பயம் சிறுநீரகங்களை பாதிக்குமாம். மன உளைச்சல் இருதயம், மூளையின் செயல்பாடு திறனை பாதிக்குமாம். இதனை ஆய்வு கட்டுரையாக குறிப்பிட்டிருந்தனர். பொதுவில் வேதனை, கவலை எல்லாம் உடலை பாதிக்கும் என்பது உண்மையே.